ஒரு கணவன் மற்றும் மனைவி ஒருவருக்கொருவர் துணையாக நின்று வாழ்க்கையில் முன்னேறுவதை விவரிக்கும் ஒரு சிறிய உந்துதல் கதை இதோ. அதிகாலை அமைதியில் காபி கோப்பையுடன் அமர்ந்திருந்தான் ஆனந்த். அவன் முகத்தில் தெரிந்த சோர்வைக் கண்ட கவிதா அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எல்லாம் சரியாகிடும் என்றாள் கவிதா மென்மையாக. இல்லை கவிதா, நாம் இவ்வளவு உழைத்தும் இன்னும் நினைச்ச இடத்துக்கு போக முடியலையேன்னு தோணுது என்றான் ஆனந்த். கவிதா அவன் கையை பிடித்துச் சொன்னாள், வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம் இல்லை, அது நாம சேர்ந்து நடக்கிற ஒரு பயணம் டோட். ஒவ்வொரு சின்ன முன்னேற்றமும் ஒரு வெற்றிதான். நீங்க வேலையில காட்டுற அர்ப்பணிப்பு வீண் போகாது டோட். நாம இப்போ படுற கஷ்டம் நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பாதையை அமைச்சு தரும் டோட். தோற்கிறோம்னு நினைக்காதீங்க, நாம ஒவ்வொரு நாளும் எதையாவது கத்துக்கிட்டு வரோம் டோட். உங்க லட்சியம் பெருசு, அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும், அதுவரைக்கும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் டோட். நம்மகிட்ட இருக்கிற அன்புதான் நம்மளோட ஆகச்சிறந்த பலம், அது இருந்தா எதையும் சாதிக்கலாம் டோட். ஆனந்த் மெல்ல சிரித்தான். உண்மைதான், நீ கூட இருக்கும்போது எனக்கு எதுவுமே பாரமா தெரியல டோட். நாம ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டுல சிந்திச்சா எந்த இலக்கையும் சுலபமா அடைஞ்சிடலாம் டோட். இனிமே சோர்வடைய மாட்டேன் கவிதா, நமக்கான ஒரு சிறந்த வாழ்க்கையை நாம நிச்சயம் உருவாக்குவோம் டோட். அதுதான் சரி, நம்பிக்கையோட அடுத்த அடியை எடுத்து வைப்போம் என கவிதா உற்சாகப்படுத்தினாள். அந்த அறையில் இப்போது சோர்வுக்கு பதில் சாதிக்கத் துடிக்கும் ஒரு புதிய நம்பிக்கை நிறைந்திருந்தது. இருவரும் இணைந்து உழைக்கத் தொடங்கினர். ஏனெனில் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்பதே வாழ்க்கையின் வெற்றி. இந்த உரையாடலின் முக்கிய அம்சங்கள்: பரஸ்பர நம்பிக்கை, ஒருவரை ஒருவர் குறை கூறாமல் பலமாக நிற்பது, சிறு வெற்றிகளை கொண்டாடுதல், பெரிய இலக்கை அடையும் முன் அன்றாட உழைப்பை மதிப்பது, ஒற்றுமை, கணவன் மனைவி இருவரும் ஒரே இலக்கை நோக்கி பயணிப்பது.